இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளுக்காக சிங்காரவேலன். முக்கிய செய்திகள். அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தையொட்டி சென்னை தீவுத்திடலில் உள்ள கடைகள் அகற்றம். முன் அறிவிப்பின்றி கடைகளை அகற்றுவதாக சுற்றுலாத்துறையினர் மீது வியாபாரிகள் குற்றச்சாட்டு. தமிழகம் வந்தது நஜீம் ஜைதி தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் குழு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வரும் 25ஆம் தேதி துவக்கம். சரக்கு மற்றும் சேவை மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம். டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம். பயங்கர ஆயுதங்களுடன் இந்தியாவிற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவல். விரிவான செய்திகள். சென்னை தீவுத்திடலில் பொருட்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் வரும் 9ஆம் தேதி அங்கு அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் எந்தவித முன் அறிவிப்புமின்றி அதிகாரிகள் கடைகளை அகற்றி வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வரும் 9ஆம் தேதி தீவுத்திடலில் நடைபெறும் அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பங்கேற்க உள்ளார். இதனையொட்டி அங்கு போடப்பட்டுள்ள கடைகளை எந்தவித முன் அறிவிப்புமின்றி சுற்றுலாத்துறை அதிகாரிகள் புல்டோசர்களை கொண்டு அகற்றி வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பொருட்காட்சி காலம் தாழ்த்தப்பட்டு துவங்க நிலையில் தற்போது கடைகளை அதிகாரிகள் அகற்றி வருவதால் தங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கேட்டால் பொறுப்பற்ற முறையில் பதில் அளிப்பதாகவும் வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நாங்க 42வது தொழில் மற்றும் சுற்றுலா பொருட்காட்சி இந்த வருஷம் எடுத்து பண்ணோம் சார். வருஷம் நாங்க தான் எடுத்து பண்ணுவோம். சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் எதுவுமே ஓபன் பண்ணி பண்ணல. அதனால எங்களுக்கு வர கிரௌடும் கம்மி ஆயிடுச்சு. எங்களுக்கு லாஸ், ஹெவி லாஸ், கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ். கடைசியா இந்த 23ஆம் தேதி சுற்றுலா பொருட்காட்சி முடிஞ்சது. சுற்றுலா பொருட்காட்சி முடிஞ்சு 40 நாளுக்குள்ள இந்த பொருள் எல்லாம் நாங்க எடுத்து வெளியே போனோம். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வர 29ஆம் தேதி சிஎம் பங்கன் இருக்குதுன்னு சொன்னதுனால நீங்க கம்பல்சரி இதெல்லாம் அதாவது எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம அவங்களே அவங்களோட ஆளுங்களை வச்சு இடிச்சுன்னு போறாங்க. இதனால கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கிட்ட லாஸ். தேர்தல் பணிகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தலைமையிலான குழுவினர் இன்று சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியிலிருந்து நேற்று மாலை விமானம் மூலம் சென்னை வந்த தேர்தல் ஆணையர்கள் குழு முதலில் புதுச்சேரி சென்றது. அங்கு தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடன் அந்த குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதனையடுத்து இன்று காலை புதுச்சேரி மாநில அரசியல் கட்சியினருடன் ஆலோசனை நடத்தும் தேர்தல் ஆணையர்கள் குழுவினர் பிற்பகல் சென்னைக்கு புறப்பட்டு வந்து தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை இன்று மாலை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர், நகர காவல் ஆணையர்கள் ஆகியோர் பங்கேற்கும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் குழு கலந்து கொண்டு தேர்தல் பாதுகாப்பு, நடத்தை விதிகள், தேர்தல் புகார்கள் மீதான நடவடிக்கைகள், வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுக்கு விளக்க உள்ளனர். தேமுதிகவை விட்டு உண்மையான தொண்டர்கள் யாரும் வெளியேறவில்லை என மயிலாடுதுறை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருட்செல்வன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுவதாக வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும், உண்மையான தொண்டர்கள் யாரும் தேமுதிகவை விட்டு வெளியேறவில்லை என்றும் தெரிவித்தார். தேமுதிகவில் உள்ள அனைவரும் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மட்டுமே செயல்படுவோம் என்றும், கட்சி தொடர்பான எந்த முடிவையும் கேப்டன் விஜயகாந்த் தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது என்றும் அருட்செல்வன் தெரிவித்தார். திராவிட கழகத்திலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று தொடர்ந்து வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. கேப்டன் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டவர்கள், கேப்டன் அவர்களால் மாவட்ட செயலாளராக்கப்பட்டவர்கள். ஆகவே அரசியல் வாழ்க்கை என்று ஒன்று இருக்குமானால் அது கேப்டனுடன் தான். வேறு யாரையும் இனிமேல் இந்த ஜென்மத்திலே தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே இருக்கிற நாங்கள். ஆகவே யாரும் எந்தவித வதந்திகளையும் நம்ப வேண்டாம். புதிதாக வாங்கப்படும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் இடம்பெற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சென்னையில் உள்ள அரசு கட்டிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்து 8 வாரத்திற்குள் மாற்றுத்திறனாளி நல ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் புதிதாக வாங்கப்படும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் இடம்பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வரும் 25ஆம் தேதி தொடங்குகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை முடக்கியதால் பல முக்கிய மசோதாக்களை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியவில்லை. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வரும் 25ஆம் தேதி துவங்கி மே 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தொடரில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானிலிருந்து 3 பயங்கரவாதிகள் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளுடன் இந்தியாவிற்குள் ஊடுருவியுள்ளதாக பஞ்சாப் மாநில போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பயன்படும் பெல்ட் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் 3 பயங்கரவாதிகளும் ஊடுருவியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. டெல்லி, கோவா, மும்பை ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் எனவே முக்கிய இடங்களில் வாகனங்களை தீவிரமாக சோதனை செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சிவராத்திரி என்று தாக்குதல் நடத்தும் நோக்கில் 10 பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவியிருப்பதாக பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நசீகான் எச்சரித்திருந்த நிலையில் அவர்களில் சிலரை கொன்றுவிட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பதான்கோட் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஒத்துழைப்பு தருமாறு அமெரிக்காவின் FBI உட்பட பல்வேறு நாடுகளின் விசாரணை அமைப்புகளை இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த ஜனவரி மாதம் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-ஏ-முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக கருதப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக அவரது சகோதரர் அப்துல் ரவுப் பேசிய வீடியோ பதிவு அமெரிக்காவில் இருந்து செயல்படும் 2 இணையதளங்களில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த 2 இணையதளங்களுக்கு பின்னணியில் உள்ளவர்களை கண்டறிவதற்காக அமெரிக்காவின் விசாரணை அமைப்பான FBI-யிடம் இந்தியா உதவி கோரியுள்ளது. பாகிஸ்தான் விசாரணை குழு இந்தியா வந்ததைப் போல அந்த நாட்டுக்கு செல்ல அனுமதி கோரி NIA விடுத்த கோரிக்கை தற்போது வரை பரிசீலனையில் உள்ள சூழலில் வெளிநாடுகளிடம் உதவி கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்ணை கட்டி போட்டு 400 சவரன் நகை திருட்டு. கூட்டுறவு வங்கியில் நடைபெற்ற கொள்ளை நிகழ்வால் பரபரப்பு. ஆலயங்களில் ஆடை கட்டுப்பாடு குறித்த நீதிமன்ற உத்தரவின் எதிரொலி. அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராமநாதபுரம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பெண் ஊழியரை கட்டிப்போட்டு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தை அடுத்துள்ள தொருவலூர் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நகை கடன் வைத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம்போல் வங்கிப் பணிகளை வங்கி செயலர் கஸ்தூரி என்பவர் பார்த்துக் கொண்டிருந்தபோது ஹெல்மெட் அணிந்தபடி வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அவரை தாக்கி கட்டி போட்டுவிட்டு லாக்கரை திறந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். பட்டப்பகலில் வங்கி ஊழியரை தாக்கி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே கூலி தொழிலாளி ஒருவர் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். வேலூரில் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்தனர். ஆலயங்களில் ஆடை கட்டுப்பாடு தேவையில்லை என்ற நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் செயல்படாத இந்து அறநிலைத்துறையை கண்டித்தும் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணியினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சார்பாக நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபோன இந்து அறநிலைத்துறையை கண்டித்தோ அறநிர்வாண போராட்டமானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயங்கள்ல தலையிடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை.
இது பண்பாடு விஷயம், கலாச்சார விஷயம். இந்த பண்பாட்டு கலாச்சார விஷயத்துல ஆலயத்தில நீதிமன்றம் தலையிடுவது இது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை சீரழிக்கிற விஷயம். திண்டுக்கல்லில் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கியிருந்த 2600 ஜோடி காலணிகளை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியிலும் பயிலும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இலவச காலணிகள் கொண்டுவரப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த தேர்தல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று 52 பண்டல்களில் வைக்கப்பட்டிருந்த 2600 ஜோடி காலணிகளை பறிமுதல் செய்தனர். பள்ளியில் தமிழக அரசின் இலவச காலணிகளை 3000 காலணிகளை தமிழக அரசால் லாரிகளில் இறக்கப்பட்டிருந்தது. தேர்தல் அதிகாரிகள் அதை பார்வையிட்டு அதை தற்போது தடுக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தன்மையாக இருக்குது. தேர்தல் நடைமுறை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசு நலத்திட்டங்களோ இலவச பொருட்களோ எதுவும் விநியோகிக்க கூடாது என்பது அரசியல் தேர்தல் நடைமுறைகள் விதியில் இருக்கும்போதே தேர்தல் அதிகாரிகள் உள்நோக்கத்தோடு இது செயல்படுவதாக எங்களுக்கு தெரிய வருது. கோவை அருகே 3 சவர நகைக்காக மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பெரியநாயக்கன் பாலத்தை அடுத்த ராஜு நகரில் வசித்து வந்தவர் மூதாட்டி பங்கஜம். இவர் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தரையில் இருந்து கிடப்பதைக் கண்டு அருகில் வசிப்பவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மூதாட்டி அணிந்திருந்த 3 சவர நகை திருடப்பட்டிருந்ததோடு வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவியிருந்தது. மர்மமான முறையில் இறந்திருக்கிறாங்க. மர்மனவர்கள் உள்ள வந்து அவங்கள வீட்டில் இருக்கிற பொருட்களை இறந்தோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மரணம் விளைவிச்சு போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இந்த பையில ஒரு பயத்தை உருவாக்க மாதிரி பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. திருட்டுகள்லாம் இங்கே நடந்துச்சு. வீடுகளில் போந்து திருட்டு போகிற சம்பவங்கள். ஆனால் உயிரிழப்பு வரை கொண்டு வந்த இந்த சம்பவம் எல்லாத்தையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்குது. காவல்துறையில் வந்திருக்காங்க. வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியநாயக்கன் பாளையம் போலீசார் மோப்ப நாய்கள் உதவியுடன் விசாரணை நடத்தினர். பின்னர் மூதாட்டியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கொடைக்கானலில் குடிநீர் தேக்கத்தை தடுக்கும் வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் கீழ்மலை கிராமம் பெருமாள் மலையில் சீராடும் கானல் ஓடையில் உள்ள தடுப்பணை மூலம் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே கொடைக்கானலை விலங்குகள் சரணாலயமாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் தடுப்பணையிலிருந்து செல்லும் தண்ணீரை தடுத்து நிறுத்தி குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்தினர். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராடி இந்த ஏரியாவில் நாங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறோம். ஃபாரஸ்ட்ல தான் தண்ணி வருது. அதை தண்ணியை லாக் பண்றாங்க. எங்க ஏரியாவில் குப்பை தொட்டி கிடையாது. குப்பை தொட்டிக்காக வேண்டி நாங்க குப்பை தொட்டியும் கேட்டு பஞ்சாயத்து போய் கேட்டுக்கோம். நாங்க ஃபாரஸ்ட்ல எங்களுக்கு தேவையில்லாம அசிங்கமா பேசுறாங்க. அந்த பக்கம் தீ வந்தா நாங்க தீ வைக்க கிடையாது. தீ எங்கேயோ வெந்து வந்த தீக்கு எங்களை அசிங்கம் பேசும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? பஞ்சாயத்து கேட்டதுனால எங்க ஏரியா வீடு வாசலாம் இடிப்போம், நீங்க இந்த ஏரியா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. மறியல் காரணமாக அந்த பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தென்சென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் கட்சி நிர்வாகிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. வேளச்சேரி பகுதி செயலாளர் சந்தானகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அயராது உழைத்து கேப்டனை வெற்றி பெற செய்து முதலமைச்சர் ஆக்குவது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும், வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல்லுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல லட்சம் ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறார்கள். 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்றைக்கு பழ நோயாலும் குலையா நோயாலும் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் இன்றைக்கு விவசாயிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை ஒரு பிற்காவுக்கு 2 இடங்கள் என்ற அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுடைய நெல்லை இன்றைக்கு இதுவரைக்கும் கொள்முதல் செய்ய இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தனியார் வங்கிகள், அரசு வங்கிகள் என்று சொல்லி விவசாய கடன் வசூல் என்ற பெயரால்
ஜப்தி என்ற நடவடிக்கையில விவசாயிகளை துன்புறுத்துகின்ற நடவடிக்கையை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மோசடியில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் ஊழியர்களை நெல் கொள்முதல் நிலையத்தில் சிறை வைத்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் அருகே உள்ள எழுமூரில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இதில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் நெல்லை எடை போட்டு வருகின்றனர். இந்நிலையில் எடை போடும் இயந்திரத்தின் மூலம் ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களை கொள்முதல் நிலையத்திலேயே சிறை வைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 120 மூட்டை 80 கிலோ மூட்டைக்கு எடுத்துட்டு இங்க போட்டிருந்தேன் சார். அது எடை போடும்போது எடை போட்டப்போ வெறும் மொத்தத்துக்கு 120 சிப்பம் வரணும் அந்த ஒரு 60 மூட்டை கணக்கு. ஆனா 60 மூட்டைக்கே இவங்க என்னன்னா வெறும் 90 சிப்பம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே வச்சு நிறைய ஒரு நாளைக்கு 80,000 90,000 நெல்லை விவசாயிகிட்ட அவர்ஜி இருக்காங்க சார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒன்றிய அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நாகையில் நடைபெற்றது. நாகை மாவட்ட தேமுதிக செயலாளரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி பொது செயல் திட்டம் குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியை அமோக வெற்றி பெற செய்து குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று தேமுதிக மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சாசிகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதற்கிடையே திருச்சி அருகே துறையூர் ஒன்றிய தேமுதிக சார்பில் துண்டு பிரச்சுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட துணை செயலாளர் அம்மன் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர். கூடலூர் அருகே ஆதிவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே உள்ள செம்பக்கொல்லி ஆதிவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த தாசன் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ருதிலயாத் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி கூடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மலைவாழ் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்கொலை சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் உயர்மட்ட குழுவினர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். காட்டிலே முயல் பிடிப்பதற்கும் காட்டாடு பிடிப்பதற்குமாக பகல் நேரத்திலே கம்பியிலே மின்சாரம் பாய்த்ததை அறியாமல் ஆதிவாசி தொழிலாளியான அப்பு விரல்கள் இன்றைக்கு செயலற்ற தன்மையிலே சுமார் 1 மாத காலம் கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜிலே ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் இன்று வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் 2 விரல்கள் செயலற்ற தன்மையிலே தள்ளப்பட்டும் காவல்துறை அந்த குற்றவாளிகள் மீது மிக சாதாரணமான வழக்கு பதிவு செய்து கண்துடைப்போடு நடந்து கொண்டார்களே தவிர அந்த ஆதிவாசிக்கு நியாயம் வழங்கப்படவில்லை. தாம்பரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் மாதிரி திட்ட கண்காட்சி நடைபெற்றது. கல்லூரியின் தலைமை செயல் அலுவலர் சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் மின்னணு, கம்ப்யூட்டர், இயந்திரவியல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் வடிவமைத்த 346 மாதிரி திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. பல்வேறு முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மாணவர்களின் மாதிரிகளை ஆய்வு செய்து பயிற்சி அளிக்க உள்ளனர். வாலிநோக்கம் தமிழ்நாடு அரசு உப்பு நிறுவன தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் 2வது நாளாக தொடர்கிறது. இன்று கஞ்சி தொட்டி திறந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா வாலிநோக்கத்தில் தமிழ்நாடு அரசு உப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2014ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே ஊதியத்திலிருந்து 28 ரூபாய் கூடுதலாக வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. தற்போது வரை கூடுதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் அனைத்து தொழிலாளர்களும் நேற்று முதல் வேலைக்கு செல்லவில்லை. இதனால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிப்படைந்தது. இந்நிலையில் போராட்டத்தின் 2ஆம் நாளான இன்று கஞ்சி தொட்டி திறந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தில் 2வது நாளாக கஞ்சி தொட்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இன்று பேச்சு நிறைவடையவில்லை என்றால் 3வது நாளாக கிழக்கு கடற்கரை சாலையில் பசுமறியல் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறேன். அதுக்கும் அடையினால் தேர்தல் புறக்கணிக்கப்படும் என்பதையும்
தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி கட்டணம் கட்டாத காரணத்தினால் மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காத தனியார் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் பெற்றோர் மனு கொடுத்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டையில் வடக்கு வீதியில் வசிக்கும் ராஜலட்சுமி என்பவரின் மகன்களான சூரிய நாராயணன் மற்றும் சங்கர நாராயணன் இருவரும் அங்குள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். கணவரை பிரிந்து வாழும் ராஜலட்சுமி குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களை தேர்வு எழுத பள்ளி நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்களின் தாயார் ராஜலட்சுமி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஃபீஸ் கட்டலங்கிறதுக்காக எக்ஸாமும் எழுத விடல, ரிவிஷன் டெஸ்டும் எழுத விடல, ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி 25 நாள் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் போகல. இப்ப அரசாங்க கல்வித்துறைக்காக பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சலுகைகள் பண்ணிருக்கும் போது இந்த ஸ்கூல்ல மட்டும் ஏன் இந்த பிள்ளைகளை படிக்க விட மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் அப்படின்னா, நான் உங்க வீட்டுல குடியிருந்தானா நாங்க வந்து வாடகை கொடுக்கல, அதை கொடுக்கலன்னு சொல்லி இந்த பிள்ளைகிட்ட போய் ஏடா புடுங்க வரீங்களாடா, தண்ணி கொடுக்கல, எதை கொடுக்கலன்னு சொல்லி அவங்களை போட்டு மிரட்டி இருக்காங்க. நீங்க பிள்ளைகிட்ட கேட்டுக்கங்க, என்னகிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. பிள்ளைகிட்ட வந்து அவங்க என்னென்ன சொன்னாங்கிறத நீங்க கேட்டுக்கங்க. நாங்க டிசியை வாங்க போகாம பணத்தை கட்டிட்டு அவளை கட்டி வாங்கிக்கிறோம். அது வரைக்கும் பிள்ளைகளோட படிப்பு என்ன நிலைமை? 25 நாள் அந்த பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆச்சுங்க? யோசிச்சு பாருங்க. குடிபோதையில் இருவர் சாலையில் கட்டி புரண்டு சண்டையிட்ட காட்சி தேன்கனிக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை அந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் கட்டிட தொழிலாளி இருவர் குடிபோதையில் சாலையில் கட்டி புரண்டு சண்டையிட்ட காட்சி அந்த பகுதி மக்களை முகம் சுளிக்க வைத்தது. இந்த டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கடையை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி உதகையில் இந்த ஆண்டு நடைபெற இருந்த ரோஜா கண்காட்சி ரத்து செய்யப்படுவதாக தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் காரணமாக உதகையில் இந்த ஆண்டு நடைபெற இருந்த ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி மற்றும் வாசனை திரவிய கண்காட்சி ஆகியவை ரத்து செய்யப்படுவதாக தோட்டக்கலைத்துறை இயக்குநர் சித்திரசேனன் அறிவித்தார். மேலும் இந்த ஆண்டு பழக்கண்காட்சி மற்றும் மலர் கண்காட்சி மட்டுமே நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மே மாதம் 21, 22 ஆகிய தேதிகளில் பழக்கண்காட்சியும், உதகை தாவரவியல் பூங்காவில் மே மாதம் 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மலர் கண்காட்சியும் நடைபெறும் என்று சித்திரசேனன் கூறினார். உதகை மலர் கண்காட்சியில் முதன்முறையாக 194 வகையான மலர்கள் 15,000 தொட்டிகளில் கண்காட்சிக்கு வைக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு இந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் ஒழுங்கினத்தின் உதாரணம், பிராவோ விமர்சனம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உலகிலேயே மேற்கு இந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் தான் மிகவும் ஒழுங்கில்லாத வாரியம் என்று அந்த நாட்டு அணியின் ஆல்ரவுண்டர் பிராவோ விமர்சித்துள்ளார். மேற்கு இந்திய தீவுகள் அணியில் ஊதிய பிரச்சினை தொடர்பாக பல்வேறு வீரர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தனர். இதனால் அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்ட 2015 மற்றும் 2016 ஆண்டிற்கான வீரர்களின் ஒப்பந்த பட்டியலில் கிறிஸ் கெயில், டேரன் சமி உள்ளிட்டோரின் ஆல்ரவுண்டர் பிராவோவின் பெயரும் இடம்பெறவில்லை. மேலும் பல்வேறு ஒருநாள் போட்டிகளில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்நிலையில் டேரன் சமி தலைமையிலான மேற்கு இந்திய தீவுகள் அணி உலகக்கோப்பை T20 தொடரை கைப்பற்றியது. அப்போது பேசிய சமி அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியத்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். இந்நிலையில் சமியை தொடர்ந்து அந்த அணியில் ஆல்ரவுண்டரான பிராவும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியத்தை விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுடைய கிரிக்கெட் வாரிய தலைவர் டேவ் கேமரூன் பக்குவம் இல்லாதவர் என்றும் குறுகிய மனப்பான்மை கொண்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டு கிரிக்கெட் சரியானவர்களிடம் இல்லை என்றும் அவர் சாடினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.